வணக்கம். ஆளுங்கட்சியோட ஒரு கட்சி கூட்டணி வச்சுருக்கோம். ஆனால் ஆளுங்கட்சியோட அமைச்சரவையில் அங்கே வச்சுருக்காது. இதுக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட உதாரணங்கள் உண்டு. கடந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலும் இதுதான். ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியோட அமைச்சரவையில் அங்கே வச்சுருக்க மாட்டாங்க. இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை அடுக்க முடியும். ஆனால் ஆளுங்கட்சியோட அமைச்சரவையில் அங்கே வைக்கிறோம். ஆனால் ஆளுங்கட்சியோடு கூட்டணி இல்லை, அல்லது கூட்டணியை பற்றி இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழல் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இப்போ தான் ஏற்பட்டுருக்கு. தாவேகாவோடு விசிகா அமைச்சரவையில் ஒன்றா இருக்குது. ஆனால் கூட்டணியா, தேர்தல் உடன்பாடா, தேர்தல் உறவான்னு கேட்டால் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இதில் திரும்ப ஒருபடி மேலே போய் திமுக வேணுமா தாவேகா வேணுமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாப்புல, திமுக வேணும் தாவேகா வேணும், திமுகவும் தாவேகாவும் ஒரே அணிக்குள்ள அங்கே வைக்கணும். இது பரந்துபட்ட பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, தேசிய அளவிலான கண்ணோட்டம். இப்படி இருந்தால் தான் பாஜகவை ஒழிக்க முடியும் அப்படின்னு குழப்பறாப்புல திருமாவளவன். ஆனால் விசிகாவை சேர்ந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் அவங்க தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போய் திமுகவை தாக்குறாங்க. கடந்த காலத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எல்லாரையும் கடிச்சாங்க. இப்போ தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போய் திமுக கடிக்கிறாங்க. யார்? விசிகாவை சேர்ந்த நிர்வாகிகள். தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்குறப்ப நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் விசிகாவை சேர்ந்த ஒரே அமைச்சர் வன்னியரசு. மற்ற அமைச்சர்கள்லாம் களத்தில் போராடினதில்லை, போராட்ட வழக்குகளை வாங்கினதில்லை, சிறைப்பட்டதில்லை, மக்களுக்காக களத்தில் இறங்கி ஒன்றும் செஞ்சதில்லை. அந்த அமைச்சரவையில் ஒப்பீட்டளவில் பார்த்தா சமூகத்துக்காக பங்களிப்பு செஞ்சார்னு பார்த்தா வன்னியரசுக்கு தான் பங்களிப்பு உண்டு. போராடி இருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு, வழக்குகளை பெற்றிருக்காரு. அவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு பங்களிப்பு உண்டு. வன்னியரசு தான் பரவாயில்லை அப்படின்னு ஒப்பீட்டளவில் பார்க்குறப்ப தோணும். அந்த வன்னியரசு சொல்கிறாப்புல எப்படி தாவேகா பற்றி, தாவேகா ஆட்சியை புகழ்ந்து சொல்கிறது கூட ஒரு பக்கம். அவர் என்ன சொல்கிறாரு, ஜனநாயகன் படத்தில், இந்த இத்து போன ஜனநாயகன் படத்தில் காரல் மார்க்ஸ், பெரியார் ஈவேரா, அண்ணல் அம்பேத்கர் போன்றவங்க சிந்தனைகள் கொட்டி கிடக்குதான். எது? ஜனநாயகன் படத்தில். அப்புறம் சொல்கிறாப்புல அனிதா வீட்டுக்கு விஜய் போன பிறகுதான் அந்த போராட்டம் வீரியம் பெற்றுச்சுங்கிறார். அனிதா வீட்டுக்கு நீர்த்தரவாள இறந்து போன தங்கி அனிதா வீட்டுக்கு விஜய் சென்ற பிறகுதான் அந்த போராட்டம் வீரியமடைந்தது அப்படிங்கிறார். அப்புறம் சோஃபா மாடல் அப்படின்னு தாவேகா ஆட்சியை விமர்சித்தா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாப்புல. எஸ்னா சோசியல் ஜஸ்டிஸ், ஓன்னா ஆர்கனைஸ்டு பர்சன், எஃப்னா ஃப்ரீடம், ஏன்னா ஆன்டி கரப்ஷன், ஆன்டி கேஸ்ட்டுங்கிறாப்புல. சோஃபா மாடல்னு தாவேகா ஆட்சி மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு விசிகாவை சேர்ந்த வன்னியரசு விளக்கம் கொடுக்குறாரு. இப்படி விசிகாவை சேர்ந்த எல்லாரும் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய முதன்மை நிர்வாகி, முதன்மை செயலர் ஆளூர் ஷானவாஸ், விசிகாவோட ஊடக முகமாக அறியப்பட்டவர், தன்னோட நேர்த்தியான வாதங்களால், கருத்துக்களால் அதிகப்படியான பேரை சென்றடைஞ்ச ஷானவாஸ் அவர் தாவேகாவை சகட்டு மேனிக்கு போட்டு பொழந்து கட்டுறார். உச்சகட்டமாக தமிழ்நாட்டில் நடப்பது பாஜகவின் மறைமுக ஆட்சி அப்படிங்கிறார். பாஜகவின் மறைமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அப்படிப்பட்ட ஆட்சியில் எதற்காக விசிகா அங்கே வைக்குது? இதுதான் கேள்வி. அப்போ விசிகா சமரசம் செய்து கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வி. பாஜகவை எதிர்க்க மாட்டேங்குது யாரு? தாவேகா அப்படின்னு ஷானவாஸ் சொல்கிறார். அந்த பக்கம் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, அவர் எதுக்கலாம் என்ன, நாங்கள் தான் எதுக்கிறோம்ல அப்படின்னு அவர் சப்ப கட்டுறார் திரும்ப. அதாவது திமுக அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பேச்சு தான் ஒரு 3-4 தேர்தலை ஓட்டினாங்க. 2019, 21, 24, 26 இந்த 4 தேர்தலையும் பாஜக எதிர்ப்பை பேசி தான் அவங்க வண்டி ஓட்டினாங்க. அதில் 26 தான் வேலைக்கு ஆகலை. மற்ற தேர்தலில் அந்த பாஜக எதிர்ப்பை பேசி அவங்க வாக்களை அறுவடை பண்ணிட்டாங்க. அவங்களோட பாஜக எதிர்ப்புங்கிறதே ஒரு அடையாள அரசியல் தான். சும்மா பேசுவாங்களே ஒழிய அவங்க பாஜகவுக்கு இணங்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஃபாசிஸ்ட பாஜக அப்படின்னு முழக்கமிடுவாங்க. டெல்லிக்கு போனால் பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸும்பாங்க. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலை, பாஜக வஞ்சித்து விட்டது அப்படிம்பாங்க. டெல்லிக்கு போனால் வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. இங்கே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்
போதிய வெள்ள நிவாரணத்தை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. டெல்லிக்கு போனால் ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிடுறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு புகழ் தள்ளுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, டெல்லியில் ஒரு நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக சத்தமிடுவது, டெல்லிக்கு போனால் பாஜகவின் கால்களில் விழுந்து சரணாகதி அடைவது. இதுதான் திமுகவோட நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு. தாவேகா அப்படிலாம் கிடையாது, இரட்டை நிலைப்பாடு தான் கிடையாது. இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்செல்லாம் கிடையாது. தாவேகா பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜகவை பேசுனா ஜி கோச்சுக்குவாரோ, ஜி வருத்தப்படுவாரோ, எதுக்கு பேசிக்கிட்டு பாஜகவெல்லாம் பேசாதீங்க, விமர்சிக்காதீங்கன்னு கொள்கை எதிரி என்று பாஜக வர்ணித்து விட்டு பாஜக எதிர்ப்பை முற்றுமுழுதாக கைவிட்டு விட்டது தாவேகா. இன்னும் சொல்ல போனா பாஜக விரும்புகிற ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு தாவேகா தாராகிவிட்டது. மிக அண்மையில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ்தாய் வாழ்த்தை எழுந்ததே மனோன்மணியம் சுந்தரனார் தான். அவர் பேரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. இது யாரோட உத்தரவின் பேரில்? ஆளுநரோட உத்தரவின் பேரில். ஆளுநரோட உத்தரவின் பேரில் துணைவேந்தர் இந்த வேலை செய்தார். அப்போ இது தெரிஞ்சும், இப்படி நடக்க போதும் தெரிஞ்சும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவிக்கலை. நடந்து முடிஞ்சவரும் கூட ஆளுநருக்கோ இல்லை துணைவேந்தருக்கோ எந்த எதிர்ப்பையும் எந்த கண்டனத்தையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தெரிவிக்கலை. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கு. அதே போல மதசார்பற்ற சமூக நீதி தான் என்னோட கோட்பாடு அப்படின்னு தாவேகா அறிவிச்சிச்சு. அதே சமயம் மதசார்பு கொண்ட வந்தே மாதரம்ங்கிற பாடலை மத்திய உள்துறை அமைச்சகம் திணிக்குது, வழியை திணிக்குது. அந்த பாட்டு மத சார்பு கொண்ட பாட்டு. அந்த பாட்டை எப்படி நீங்க திணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தாவேகா அரசு கண்டனம் தெரிவிக்கல. எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிற பாஜக ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே இராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை அப்படின்னு எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிற பாஜக தேசிகத்தை 2ஆ வைக்குது. இதை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? ஆனால் தாவேகா கேள்வி எழுப்பலை. ஆளுநர் ஆய்வு அப்படின்னு கிளம்புறாரு. ஆளுநர் ஆய்வுன்னு கிளம்புறது, நீங்கள் மனுக்களை கொண்டாந்து ராஜ்பவனில் கொடுங்க, நான் இதை முதலமைச்சருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மாநில தன்னாட்சிக்கு எதிரான அத்துமீறல் போக்கு. ஆனால் ஆளுநரோட அத்துமீறல் போக்கை வாய் தந்து கண்டிக்கலை. இங்கே நம்ம பார்த்தோம், கிண்டி மெட்ரோவில் போய் கோட்டை போட்டுக்கிட்டு பார்வையிட்டார் யாரு? விஜய். அந்த மெட்ரோ கோயம்புத்தூருக்கு கிடையாது, மதுரைக்கு கிடையாதுன்னு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு நிராகரிப்பு செய்யுது. இப்போ மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்று பார்வை உண்டு. ஆனால் தாவேகா மெட்ரோ ஏற்குது. அப்போ கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ கிடையாதுன்னா பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவிக்கலை. டெல்லியில் மிகப்பெரிய ஒடுக்குமுறை, அரச வன்முறை, அரச பயங்கரவாதம், அங்கே போராடிய மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது, பொதுமக்கள் மீது அதை முதலமைச்சர் விஜய் கண்டிக்கலை. அதே சமயத்தில் தாவேகாவோட இணைய பக்கத்தில் அதை காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையான மோதல் அப்படின்னு வரைக்கிறாங்க. அப்போ அரச வன்முறை, அரச பயங்கரவாதம், அரச ஒடுக்குமுறை அது எல்லாம் இல்லைன்னு தாவேகா சொல்லுது. எப்படி? பாஜகவோட கூட்டணி கட்சி போல. நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம்னு கிளம்புனா வகுப்பறைக்கு போய் மாணவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுது எது? தாவேகா அரசு. கடைசியா எந்த பெரியார் திடலுக்கு போய் விஜய் மாலை போட்டாரோ, எந்த பெரியார் திடலுக்கு போய் வீரமணிகிட்ட வாழ்த்து வாங்கினாரோ, அதே பெரியார் திடலில் காவல்துறை குவிச்சு திராவிட கழகம் சார்பாக நீட்டுக்கு எதிரான பரப்புரை பயணம்னு அவங்க ஆரம்பிக்கிற வேளையில் அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு, நீங்கள் மீறி போனால் கைது பண்ணுவோம்னு அச்சுறுத்தல் விடுத்தது இந்த தாவேகா அரசு. இந்த சட்டமன்ற பொது தேர்தல் காலத்தில் சாய்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்தல் ஆணையம் தலைமைச் செயலராக போடுது. இப்படி தேர்தல் காலத்தில் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றும். புதிய ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்க அதை மாற்றிடுவாங்க. தேர்தல் காலத்தில் போட்டது தேர்தல் காலத்துக்கு தான், தற்காலிக ஏற்பாடு அப்படின்னு மாற்றிடுவாங்க. ஆனால் தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் போட்ட சாய்குமாரை பதவி நீட்டிப்பு செய்து தமிழ்நாட்டோட தலைமைச் செயலரை. இவர் யார், என்ன பின்புலம் பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமியோட தனிச்செயலராக இருந்தவர் இந்த சாய்குமார். இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தப்ப எடப்பாடியின் தனிச்செயலராக இருந்தவரும் இந்த சாய்குமார் தான். அப்பேற்பட்ட பேர் வழியை தேர்தல் ஆணையம் நியமிக்குது. அவரை தொடர்ந்து பதவி நீட்டிப்பு செய்யுது இந்த தாவேகா அரசு. இப்படி தாவேகா அரசோட பாஜக எதிர்ப்பு செயல்பாடு எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது, சுழியமாக இருக்குது. இதில் பல விமர்சனங்களை ஷானவாஸ் வைக்கிறார்.
ஷானவாஸ் வச்சு எப்படி நம்ப முடியும்? நீங்கள் வந்து ஆட்சி நிர்வாகத்தில் வந்து உங்களுக்கு 6 மாத காலம் வந்து அவகாசம் தரலாம். ஆனால் கொள்கையில் வந்து 6 நொடி கூட தர முடியாது. அப்போ கொள்கையில் வந்து நீங்கள் பிசகுறீங்க, தடுமாறுறீங்க, பாஜகவோட சமரசமாக போகிறீங்க அப்படின்னு தாவேக்காவை சகட்டு மணிக்கு விட்டு விளாசி விட்டுருக்காப்புல. இது வரைக்கும் தாவேக்கா வந்து ஒரு கூட்டணியாக இன்னமும் உருவாகலை. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணிக்குள்ள இருக்கணும்னு திரும்ப அன்னைக்கு போட்டு உழப்பினாலும் அவர் இடைத்தேர்தல் காலம், உள்ளாட்சி தேர்தல் காலம், பார்லமெண்ட் தேர்தல் காலம் இருந்தால் தாவேக்காவோட தான் போக போகிறாரு. அப்போ தாவேக்காவோட தான் நீ விசிகாவோட பயணம் என்று ஏறக்குறைய வந்து உறுதியாயிடுச்சு. ஆனாலும் விசிகாவில் அங்க வைக்கக்கூடிய ஷானவாஸ் வந்து தாவேக்காவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வைக்கிறாரு. போட்டு உடைச்சு தாவேக்கா கிழிச்சு தொங்க விடுறாரு. இது வந்து அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை உருவாக்குது. வன்னியரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக இருக்குது. திருமாவுக்கு வந்து ஏன் தேவையில்லாமல் இதை பேசுறாருங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கட சூழல் உருவாகுது. அப்போ அன்னைக்கு கூட்டணி கட்சிக்கு எதிராக பேசிய ஆதவர்ஜனாவை கட்சி விட்டு நிற்கிறாரு திருமாவளவன். இன்னைக்கு கூட்டணியை உருவாக போகிற தாவேக்காவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி வர்றாரு ஷானவாஸ். ஒரு பக்கம் தாவேக்காவை ஷானவாஸ் விமர்சிக்கிற வேளையில் திமுகவை ஆதரித்து திமுக குறித்து நேர்மறையாக நிறைய பேசுறாரு. ஏற்கனவே ஷானவாஸ் வந்து திமுகவுக்கு போக போறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. நான் எந்த காலத்துலையும் விசிகா விட்டு போக மாட்டேன், திமுகவுக்கு போக மாட்டேன்னு ஒரு இடத்துல கூட ஷானவாஸ் மறுக்கலை. ஆனால் இப்போ பேசுகிற கருத்துக்களெல்லாம் பார்க்குறப்ப அவர் விசிகாவை பேசுகிறாரா இல்லை திமுகவை பேசுகிறாராங்கிற குழப்பத்தை ஏற்படுத்துறவர்களாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விசிகாவை சேர்ந்த பாவலன் போன்ற நிர்வாகிகள் வந்து வெளிப்படையாக ஷானவாஸை தாக்கி பேசுகிறாங்க. அப்போ வரும் நாட்களில் ஷானவாஸ் வெளியேறலாம் அல்லது திருமாவால் வெளியேற்றப்படலாம். திருமாவால் வெளியேற்றப்பட்டு அவர் திமுக முகாமுக்கு போனால் தாவேக்கா விமர்சிப்பார், தேவைப்பட்டா விசிகாவை விமர்சிப்பார். அப்புறம் ஆச்சரியாரத்தில் பங்கு அப்படிங்கிறதான் முதன்மை அப்படின்னு சொல்லிட்டு விசிகா பேசினாங்க. இப்போ ஆச்சரியாரத்தில் வந்து அங்கே பங்கு வாங்கிட்டாங்க, ஒரு அமைச்சகத்தையும் வாங்கிட்டாங்க. ஒரு முதன்மையான அமைச்சகம் சமூக நீதித்துறை அமைச்சராக வந்து வன்னியரசு இருக்கார். இப்படி வன்னியரசு வந்து சமூக நீதித்துறை அமைச்சராக மாறிய பிறகும் தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஆதி குடிகளுக்கு என்ன இந்த ஆட்சியில் சாதிக்க முடிந்தது? ஏன்னா இதே ஆட்சியில் பறைச்சேரின்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்கு, ஒரு பகுதிக்கு பேர் இருக்கு, அந்த பேரை மாற்றுங்க அப்படின்னு இந்த மக்கள் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை பலர் பேசி சண்முகம் கூட அதை முதலமைச்சருக்கே தெரிவிச்சும் கூட இதுவரை விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி பறைச்சேரி, அந்த பறைச்சேரிங்கிற சாதியை சொல்லி அடையாளப்படுத்துகிற அந்த ஊர் பேர் வந்து இந்த நொடி வரைக்கும் மாற்றம் செய்யப்படலை. சேலம் ஒதியத்தூரில் கால் மேலே கால் போட்ட அண்ணல் அம்பேத்கர் சிலை இந்த நொடி வரைக்கும் திறக்கப்படலை. திறக்க சொல்லி போராடியவங்க மேலே வழக்கு போட்டு 15 பேர் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. திமுகவோட நிலை தான், திமுகவோட ஆட்சியில் என்ன நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமை தான் தொடருது. அதே போல் மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த நொடி வரைக்கும் போக முடியல, அதே நிலை தொடருது. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும், இந்த கூட்டத்தொடரிலே இயற்றணும் வன்னியரசு கோரிக்கை வச்சும் கூட அதுவும் இந்த நொடி வரைக்கும் சாத்தியப்படலை. அப்போ ஆச்சரியாரத்தில் விசிக அங்கம் வச்சும் கூட அவங்களோட கோரிக்கைகள் எதுவும், முதன்மையான கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறலை. அப்போ தாவேக ஆட்சியில் விசிக அங்க வைக்கிற போதும் அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியல. அதனால் வரும் நாட்களில் ரொம்ப தர்மசங்கடமாக விசிக மாறப்போகுது. ஏன்னா பாஜகவை எதிர்க்கவே போறதில்லை, முழுமையாக எதிர்க்கவே போறதில்லை தாவேக்கா. பாஜகவை எதிர்க்காத தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு திரும்ப போக போறாரு. இந்த சூரியவம்ச படத்தில் வரும்ல, அதாவது மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு பக்கம் பாஜகவை இழுத்துக்கிட்டே தாவேக்காவுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை வருங்காலத்தில் செய்வதற்கு ஆயத்தமாக போகுது.